ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறேன்னா, ரயில்வே ஃபார்மசிஸ்ட் அதை பற்றி டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி செப்டம்பரில் தான் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆனுவல் கேலண்டரு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜான்வரி டு மார்ச்சில் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான எக்ஸாமே இன்னும் நடத்தலை ரயில்வே டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் வந்து ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அதுவும் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதுக்கும் இன்னும் எக்ஸாம் நடத்தலை. அதுக்கு எக்ஸாமே அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு செப்டம்பரில் தான் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி அஃபிஷியலாக வரல, அன்அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிட்ருக்கு. ஸோ நமக்கு பேராமெடிக்கல் ஜூலை டு செப்டம்பரில் தான் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விட்டதுக்கே இன்னும் எக்ஸாம் நடத்தலை இவங்க. இன்னும் நமக்கு பேராமெடிக்கல் முன்னாடி 2 இருக்குது. அதாவது என்டிபிசி இருக்குது, அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியரிங் இருக்குது. என்டிபிசி அதுக்கும் இன்னும் நோட்டிஃபிகேஷனே அவங்க ரிலீஸ் பண்ணல. அதாவது ஜூலையில் ஃபஸ்ட்டு இருக்க என்டிபிசிக்கே இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணலை. இது ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியரிங் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேராமெடிக்கல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 250+ நோட்டிஃபிகேஷன், அதாவது வேக்கன்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக இன்னும் வந்து ரிலீஸ் பண்ணலை. அது ஷார்ட் நோட்டீஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க 250+ வரும் அப்படின்னு. ப்ரீவியஸ் 2019 வந்து நமக்கு 260+ வந்திருந்தது. அதில் சென்னைக்கான அலோகேஷனில் வந்து 25+ அப்படி வந்திருந்தது. 260+க்கே நமக்கு 25+ தான் வேக்கன்சி வந்திருந்து. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி 250+ தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேக்கன்சி. அதில் வந்து மேபி 20+ அப்படின்னு தான் நமக்கு வேக்கன்சி வரும்னு நினைக்கிறேன். சதர்ன் டிபார்ட்மெண்ட், அதாவது சென்னை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா. ஸோ நீங்கள் வந்து செப்டம்பரில் எதிர்பார்க்கலாம். நமக்கான ரயில்வே ஃபார்மசிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து செப்டம்பரில் தான் எனக்கு தெரிஞ்சு வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே விட்ட நோட்டிஃபிகேஷனே எக்ஸாம் கண்டக்ட் பண்ண பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு. அதெல்லாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த இன்பிட்வீனில் நமக்கு வரும் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நமக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி டிசம்பர் ஆர் அந்த ஜானில் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜான்வரி 2025 தான் நமக்கு வந்து மேபி நமக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு. அதை விட்டு அப்புறமா அதுக்கு ரிசல்ட்டை விட்டு அதுக்கப்புறம் நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கே நமக்கு மார்ச் 2025 ஆகிடும். ஏன்னா அந்த வாட்டி என்னென்னு தெரியல, எலெக்ஷனால் டிலே ஆகிடுச்சா இல்லை இன்டர் டிபார்ட்மெண்ட்குள்ளே எதனா கோளாரா என்ன எதுவுன்னே தெரியல, இவ்வளோ டிலே ஆகிட்டே இருக்குது எல்லாம். ஏன்னா ஜானில் விட்ட அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கே இன்னும் எக்ஸாம் நடத்தலைங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் டெக்னீஷியனுக்கு வேறு நடத்தணும், ஆல் ஓவர் இந்தியா வேறு நடத்தணும் அவங்க வேறு. அது என்ன எதுவுன்னு தெரியல. மேபி எக்ஸாம் வந்து தொடர்ந்து கூட வரலாம். நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு எஸ்எஸ்சி இப்போ முடித்தாங்க பார்த்தீங்களா, 3 இது கண்டினியூஸாக, அதுமாரி கூட வச்சு முடிக்கலாம். ஸோ வந்து பி ப்ரிப்பேர்டாக இருங்க. இதுக்கான ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நமக்கு 70% தான் நமக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கேட்பாங்க. மிச்சம் 30% பார்த்திங்கன்னா அந்த ஜென்ரல் ரீசனிங், மேக்ஸ் அண்ட் தென் இங்கிலீஷ், ஜென்ரல் சயின்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி கிராக் பண்ணலாம், போன வருஷம் என்ன கட் ஆஃப், இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரும், எல்லா டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 29,000 ஸ்டார்ட் ஆகுது, ப்ளஸ் அலவன்சஸ், அதாவது லெவல் 5 கிரேடில் நமக்கு தராங்க. ஸோ வந்து நல்ல ஒரு பேக்கேஜ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, பி ப்ரிப்பேர்டாக இருங்க. சைட் பை சைடு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படிச்சுட்டே இருங்க, சரிங்களா? நீங்கள் வந்து செப்டம்பரில் தான் எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச நோட்டிஃபிகேஷன். ஏன்னா ஏற்கனவே விட்டதே இன்னும் அவங்க முடிக்கல.
அப்புறம் இருக்கிறத எங்கே பார்ப்பாங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரயில்வே ஃபார்மசிஸ்ட் பற்றி டீட்டெயில்டு வீடியோ வந்து இதுக்கான செகண்ட் பார்ட்டில் வந்து நான் போடுறேன். ஸோ வந்து கவலைப்படாதீங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.